வணக்கம். கனத்த இதயத்தோடு அருட்பணி அற்புதராஜ் பேசுகிறேன். அருட்பணி ஆல்பர்ட் ஃபெலிக்ஸ் அவர்களினுடைய இழப்பு இந்த மறை மாவட்டத்திற்கும் இந்த சமூகத்திற்கும் மிகப்பெரிய ஒரு பேரிழப்பு. என் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவரோடு பல நாட்கள் பழகியிருக்கிறேன், அதிகம் பயணம் செய்திருக்கிறேன், அவரோடு நிறைய விஷயங்கள் உரையாடி இருக்கிறேன். ஃபாதர் ஆல்பர்ட் ஃபெலிக்ஸ் ஒரு அர்த்தமுள்ள ஒரு அருட்பணியாளர். தன்னுடைய அருட்பணி வாழ்க்கையை முழுமையாக அதை வாழ்ந்து காட்டியவர். நான் திருத்தொண்டனாக இருக்கும் பொழுதிலிருந்தே அவரோடு ஒரு மாதம் பயிற்சிக்காக தங்கியிருந்தேன். ஒரு சிறந்த பயிற்சியாளர். தன்னிடம் இருப்பவர்களுக்கு நல்ல மதிப்பீடுகளை, வாழ்வியல் முறையை அவர் சொல்லிக் கொடுத்தவர். அதேபோல ஒரு நல்ல சிந்தனையாளர். சரியான கருத்துக்களை, சரியான முற்போக்கு சிந்தனைகளை, விடுதலைக்கான சிந்தனைகளை, சமத்துவத்திற்கான சிந்தனைகளை எப்பொழுதுமே கொண்டிருப்பார். தன்னுடைய சிந்தனைகளை செயல்படுத்த வேண்டும், அதை செயல்படுத்தி காட்டுவதிலும் அவர் குறிக்கோளாயிருப்பார். ஒரு சமூக அக்கறையாளர். இந்த சமூகத்தின் மீது முக்கியமாய் தேவையில் இருக்கிறவர்கள், ஏழைகள், காயப்பட்டு கிடக்கிறவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், இவர்களுக்காக எதையாவது செய்ய வேண்டும், எப்படியாவது அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று சிந்தித்து கொண்டே இருப்பார். அந்த சமூக முன்னேற்றத்திற்காக, சமூக மாற்றத்திற்காக பல முன்னெடுப்புகளை அவர் எடுத்திருக்கிறார். அதை செயல்படுத்தி இருக்கிறார். அதில் வெற்றியும் கண்டிருக்கிறார். அதேபோல் ஃபாதர் ஆல்பர்ட் ஃபெலிக்ஸ் ஒரு மனிதநேய பண்பாளர். மனிதநேயத்தோடு எல்லோரையும் அணுகுவார். முக்கியமாக கல்வியில் ஏழைகள் முன்னேற வேண்டும், சாதாரண மக்களுக்கு இந்த வசதிகள் கிடைக்க வேண்டும், அவர்களுடைய அடிப்படை தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று பல திட்டங்கள், பல முன்னெடுப்புகளை அவர் எடுத்திருக்கிறார். அதை செய்து காட்டியிருக்கிறார். கொரோனா காலகட்டத்தில் லட்சக்கணக்கான மக்களுக்கு அவர் உதவி செய்திருக்கிறார். இப்படி தன்னுடைய அருட்பணி வாழ்வை அர்த்தமுள்ள விதத்தில் வாழ்ந்து காட்டிய ஒரு நல்ல அருட்பணியாளர். அது மட்டுமல்ல, எல்லோரிடம் பழகுவதிலும் கூட மிக எளிமையாய், யதார்த்தமாய், புன்முறுவலோடு பழகக்கூடியவர். உள்ளதை உள்ளபடி சொல்லுவார், எதையும் மறைத்து பேச மாட்டார். அப்படிப்பட்ட நேர்மையோடு, உண்மையோடு வாழ்ந்த ஒரு நல்ல அருட்பணியாளரை இந்த திருச்சபை இழந்திருப்பது மிகவும் வருத்தத்தை தருகிறது. அவரினுடைய இந்த நல் மதிப்பீடுகளை நாம் வாழ்ந்து காட்டுவோம். அதுதான் நாம் அவருக்கு செய்கின்ற நினைவஞ்சலி, நன்றி அஞ்சலியாக இருக்கும். இறைவன் அவருக்கு நித்திய இளைப்பாற்றியை தருவாராக.